டெல்லியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் 9வது நிதி ஆயோக் கூட்டம் நடைபெறும் நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட முதலமைச்சர்கள் இக்கூட்டத்தை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கின்றனர். பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு பதவியேற்ற பின் 1950ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட மத்திய திட்டக்குழு கலைக்கப்பட்டு அதற்கு பதிலாக 2015ஆம் ஆண்டு நிதி ஆயோக் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. பிரதமரை தலைவராக கொண்ட இந்த குழுவில் துணைத் தலைவர் மற்றும் 5 நிரந்தர உறுப்பினர்கள் செயல்படுகின்றனர். இந்த நிதி ஆயோக் கவுன்சிலில் அனைத்து மாநிலங்களின் முதலமைச்சர்கள், நாட்டின் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலரும் இடம்பெறுவர். இக்கூட்டத்தில் நாட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு புதிய கொள்கைகள் பரிந்துரை, மாநிலங்களின் செயல்பாடுகள் குறித்த விரிவான ஆய்வறிக்கை, எதிர்கால திட்டமிடல், நிதி ஒதுக்கீடு உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படும். அந்த வகையில் பிரதமர் மோடி தலைமையில் 9வது நிதி ஆயோக் கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெறுகிறது. முன்னதாக மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு உட்பட எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு பாரபட்சம் காட்டப்படுவதாகவும், பாஜக கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு அதிக அளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனை கண்டித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, இமாச்சல பிரதேச முதலமைச்சர் சுக்வீந்தர் சிங் மற்றும் பஞ்சாப் முதலமைச்சர் பகவத் மான் சிங் ஆகியோர் இன்று நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கின்றனர். அதேபோல புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக இடையே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமியும் இக்கூட்டத்தை புறக்கணிப்பதாக தெரிவித்துள்ளார். அதே நேரம் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்கு வங்க முதலமைச்சருமான மமதா பானர்ஜி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் பலர் இக்கூட்டத்தில் பங்கேற்கின்றனர்.